இந்த ஆரம்பம் சின்னதாக உருவம் சின்னதாக இருக்கும். எல்லாருமே பண்ண சின்ன இவனா பண்ணுறாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற செயல் வந்து வானவாய்க்கு வந்து கிடைக்கும். எனக்கு அது நான் நிறைய பார்த்துருக்கேன். சர்வீஸ் எனக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் சர்வீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது இந்த 2.5 years வந்து என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய கிராமத்தில் சொல்லிக்கிறது என்னன்னா, நானும் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்தேன். பெரிய மாட மாளிகைலாம் தான் வரல. நானும் சின்ன லெவலில் தான் வந்தேன். ரொம்ப லோ லெவல் தான் வந்திருக்கேன். அதனால இப்போ நான் எஸ்ஐ இருக்கேன், இன்ஸ்பெக்டர் ஆவேன். அதெல்லாம் வந்து ரெண்டாம் தரம். முதல்ல நம்ம வந்து இந்த வயசுல என்ன பண்ணணும், சின்ன வயசுல படிப்பு தான் நம்மள என்ன பண்ணோம், மேலே மேலே கொண்டு போகும். கல்வியோட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளோ கீழே இருந்தாலும் நம்மளை வந்து மேலே உயர்த்துறது ஒரே ஒரு சக்தி எதுனா அது கல்வி மட்டும்தான். இன்னொருத்தர் நம்மளை தூக்கி கொடுப்பாரு, இன்னொருத்தர் காசு கொடுப்பாரு, நம்ம அண்ணன் உதவான், நம்ம தம்பி உதவான், நம்ம சித்தப்பா உதவாரு, நம்ம பெரியப்பா உதவாருன்னா அது என்ன ஆகும், எல்லாமே என்ன ஆகும், சும்மா பொய் வேஷம் தான். உலகன்றது என்னது, ஒரு வேஷம் தான். இன்னைக்கு வந்து மாமா நான் இருக்கேன், மச்சான் நான் இருக்கேன், அண்ணா நான் இருக்கேன், தம்பி நான் இருக்கேன்னு வானுங்க. நாளைக்கு காசு ஒரு 10,000 ரூபாய் போய் 10,000 ரூபாய் ஒரு 10 ரூபாய்க்கு போய் கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் அவங்களுடைய சுயரூபம். அது ஆனா இதே நீ கல்வி நல்லா படிச்சுட்டே போனீங்கன்னா எந்த ஆபீஸ்ல போனாலும் என்ன ஆகும், உனக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி உன்னை வேலையில் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி போலீஸ் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த உங்களுடைய கிராமத்து சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அந்த கேஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம யாருமே என்ன பண்றது இல்லை, அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. யாரோ பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளுடைய சர்டிஃபிகேட் வச்சு வேற யாரோ பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம நல்லா வரணும். உங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பாக இருந்தாலும் ஆறுமுகம் இருக்காரு, நாங்கள் இருக்க இந்த திருப்பாளர் ஸ்டேஷனில் உங்களுக்கு எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னை வந்து கேட்கலாம். இல்லை என்னுடைய கேட்க பயமாக இருந்தால் கூட ஆறுமுகத்தை நீங்கள் எப்பவுமே பண்ணலாம். என்னுடைய கண்ணாடி மாதிரி தான் ஆறுமுகம். நீங்கள் ஆறுமுகத்தை என்ன சொன்னால் அது என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால் வந்து என்கிட்ட பேசணுன்ற பயப்பட வேணாம். நானும் உங்களில் ஒருவன் தான். காவல்துறையினர் எல்லாருமே ஒதுக்கி போகிறாங்க. காவல்துறை வந்து மக்களில் ஒருவன், உங்களில் ஒருவன் தான் காவல்துறை. உங்கள் சமுதாயத்திலிருந்து உங்கள் சமூகத்திலிருந்து வந்தோம் தான் நானும். நான் வந்து மேலே இருந்து வரல. நான் யூனிஃபார்ம் முடியும் பறக்கலை. சரியா? யூனிஃபார்ம் மட்டும் நான் போட்டுருக்க ஒரு உடை மட்டும்தான். நீங்கள் போட்டிருக்கீங்க சிவில் ட்ரெஸ் போட்டிங்க, நான் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை கழிச்சு வச்சு நானும் ஒரு சக மனிதன் தான். ஒரு மனிதன் தான் நம்மளை உயர்த்தும். சரியா? அதே மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் படிப்பு விஷயத்தில் எப்போனாலும் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நல்லா படிங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக படிப்பு விஷயத்தில் நல்லா பெரிய பெரிய உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. லேப்டாப் தராங்க, சைக்கிள் தராங்க, இன்னும் நல்லா படிக்க நல்லா உதவிகள்லாம் தராங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு படிக்க எங்கள் காலத்துலாம் கிடையாது. எங்கள் காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்தோம். நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் நாங்கள் வந்து படிப்பெல்லாம் தரோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, நமக்கு நிறைய படிப்புகள், நிறைய உதவிகள், படிப்பு சத்துணவு திட்டங்கள், நிறைய உதவிகள் கொடுக்குது. அதனால் தயவு செய்து படிங்க. படிப்பு தான் நல்லா வைக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டியதுலாம் ஃபோனை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோனை கொடுக்காதீங்க. நீங்களும் வந்து பசங்க வரும்போது ஃபோனை நோண்டிட்டு இருக்காதீங்க. இதுதான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வஸ்ட். சரிங்களா? வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேசணும் நினைச்சேன். தெரியும்